சிலுவை பாதை. முதலாம் ஸ்தலம். இயேசுவை பிலாத்து சாவுக்கு தீர்ப்பிடுகிறான். ஜெபம். இயேசுவே, நீர் நல்லவர். உம் விரோதிகள் நீர் நல்லவர் என்று ஏற்றுக்கொள்ள மறுத்தனர். நான் சொல்வதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பாத போது நான் மடியாதிருக்க தேவையான வலிமையை தருவீராக. ஆமேன். இரண்டாம் ஸ்தலம். இயேசு சிலுவையை ஏற்றுக்கொள்கிறார். ஜெபம். நான் அயலாருக்கு அன்புடன் சேவை செய்ய வேண்டிய சந்தர்ப்பங்களில் நான் முறுமுறுக்காதிருக்க உதவி செய்வீராக. உமது சிலுவையை சுமப்பதை நான் வாழ்வின் மகிழ்ச்சியாக கருத்துவேனாக. ஆமேன். மூன்றாம் ஸ்தலம். இயேசு சிலுவையின் கீழே விழுகிறார். ஜெபம். இயேசுவே, நான் தவறு செய்யும் பொழுது என்னை குணமாக்குவீராக. நான் பாவத்தில் விழுந்தால் எழுந்து உம்மிடம் மன்னிப்பு கேட்டு வழிநடக்க உதவி செய்வீராக. ஆமேன். நான்காம் ஸ்தலம். இயேசு தம் அன்னையை சந்திக்கிறார். ஜெபம். இயேசுவே, எனக்கு இந்த நிலை ஏற்படும்போது சரியானதை சொல்ல செய்ய எனக்கு உதவி செய்வீராக. நீர் சங்கடப்படுவதைக் கண்ட அன்னை துயரப்படுகையில் நீர் உம் அன்னை மீது கொண்டிருந்த அன்பை எனக்கும் தருவீராக. ஆமேன். ஐந்தாம் ஸ்தலம். இயேசு சிலுவை சுமக்க சீமோன் உதவுகிறான். ஜெபம். இயேசுவே, வாழ்வில் எனக்கு உதவி செய்ய நீர் பலரை அனுப்புகிறீர். இதற்காக நான் உமக்கு நன்றி சொல்வேனாக. அவர்கள் எனக்கு உதவியாயிருந்தாலும் உபத்திரவமாயிருந்தாலும் நான் உமக்கு நன்றி சொல்வேனாக. ஆமேன். ஆறாம் ஸ்தலம். இயேசுவின் முகத்தை ஒரு பெண் துடைக்கிறாள். ஜெபம். இயேசுவே, பிறர் எனக்கு உதவி செய்ய வருகையில் நான் அதை ஏற்றுக்கொள்ள துணை புரிவீராக. அவர்களது உதவி எனக்கு அதிக உதவி செய்யாவிட்டாலும் நான் நன்றியுள்ளவனாக இருக்க துணை புரிவீராக. ஆமேன். ஏழாம் ஸ்தலம். இயேசு திரும்பவும் கீழே விழுகிறார். ஜெபம். நீர் தரையில் விழுந்தபொழுது அப்படியே கிடக்கவில்லை. பலத்தை எல்லாம் திரட்டி எழும்புகிறீர். அதே மன வலிமையை எனக்கும் தாரும். நான் விழுவதைக் கண்டவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நான் அதிக கவலைப்படலாகாது. எழுந்து நடப்பதற்கான மனத்திடனை எனக்கு எப்பொழுதும் தாரும். ஆமேன். எட்டாம் ஸ்தலம். இயேசுவை பெண்கள் சந்திக்கிறார்கள். ஜெபம். இயேசுவே, தம் அன்பை காண்பிக்காதவர்கள் என்னை மனநோக செய்த பொழுதிலும் நான் அன்போடு உதவி செய்வேனாக. என்னுடைய உண்மையான நண்பர்கள் என்னை கைவிட்டதாக நான் உணர்ந்த போதிலும் நான் அவர்களுக்கு உதவி செய்வேனாக. ஆமேன். ஒன்பதாம் ஸ்தலம். இயேசு மூன்றாம் முறை கீழே விழுகிறார். ஜெபம். இயேசுவே, நான் மனமடிய விட்டுவிடாதேயும். உமது தைரியத்தையும் பலத்தையும் பற்றி பிடித்து கொள்வேனாக. இவ்விதம் நான் பொது பலம் பெறுவேனாக. ஆமேன். பத்தாம் ஸ்தலம். இயேசுவின் உடைகளை கழற்றுகிறார்கள். ஜெபம். இயேசுவே, பிறர் என்னை குறைத்து பேசும் பொழுது நான் அதை பற்றி நினையாதிருக்கும் வரம் தாரும். நான் எனது போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கான தைரியத்தை எனக்கு தாரும். என் மீது உமக்குள்ள அன்பை நான் நினைப்பேன். நான் வெட்கி நாண வேண்டுமென்று பிறர் உறுதி செய்து என்னை துன்புறுத்தும் போது என் மீது உமக்குள்ள அன்பை நான் நினைப்பேனாக. ஆமேன். 11ஆம் ஸ்தலம். இயேசுவை சிலுவையில் அறைகிறார்கள். ஜெபம். இயேசுவே, என் பலத்தை நான் அறிய உதவி செய்யும். என்னை ஒன்றும் செய்ய இயலாதவனாக்குவார்களானால் நான் யார்? நீர் எதற்காக என்னை உண்டாக்கினீர் என்பதை அறிவதற்கான பலத்தை எனக்கு தாரும். ஆமேன். 12ஆம் ஸ்தலம். இயேசு சிலுவையில் உயிர் விடுகிறார். ஜெபம். இயேசுவே,
நான் பரலோக தந்தையிடம் நம்பிக்கை வைக்கலாம் என்பதை கண்டுபிடிக்க செய்யும். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் சாவுக்கு பின் உமக்கு வாழ்வு அளித்தது போல் உம் உயிர்த்த வாழ்வில் எனக்கு பங்கு அளிப்பீராக. ஆமேன். 13ஆம் ஸ்தலம். இயேசுவின் உடலை சிலுவை நின்று இறக்குகிறார்கள். ஜெபம். இயேசுவே, நான் சாகும்பொழுது அயலார் மீது எனக்கு எத்தகைய அன்பு இருந்தது என்று அறிய செய்யும். அந்த அன்பின் விளைவுகளை நான் பார்க்க முடியாது. எனினும் நான் அமைதியாக சாகலாம். 14ஆம் ஸ்தலம். இயேசு கல்லறையில் வைக்கப்படுகிறார். ஜெபம். இயேசுவே, நான் இறந்து போவேன். உம் தந்தை என்னை எழுப்பிவிடும் வரை நான் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது நீர் என்னுடன் இருப்பீராக. நான் உதவியற்ற நிலையில் இருக்கையில் நீர் அங்கு என்னுடன் இருந்து நான் நம்பிக்கையுடன் இருக்க செய்வீராக. ஆமேன். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, வாருங்கள், நம் ஆண்டவர் அழைக்கின்றார். இளைப்பாற்றி கொடுக்கின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் தூயாவியாரின் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மனிதன் ஒவ்வொருவருமே அவரவருடைய வாழ்க்கையில் எந்த துன்பமும் இல்லாத ஒரு வாழ்க்கை பயணமே சிறந்தது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லோருடைய உள்ளத்திலும் அது அப்படியாக இருக்கிறது. அதில் ஒரு சிலர் கடவுளுடைய திட்டத்தின்படி வாழுகிற பிள்ளைகள் மட்டுமே அந்த காரியத்திலே கொஞ்சம் மாற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த நாளில் ஆண்டவருக்கே பழி பாவங்களும் வேதனைகளும் சோதனைகளும் மக்களால் எழுந்த துன்பங்களும் கிடைத்தது. அதை நாம் ஆற சிந்திக்குகிற இந்த வேளையிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லா பழி பாவங்கள் துன்பங்கள் துயரங்களை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே ஞானத்தையும் பலத்தையும் தந்து நம்மை வழிநடத்த இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். குற்றங்கள் குறைகளுக்காக மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் மக்களின் குற்றங்களை மன்னிக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் வலுக்குறைவால் நாங்கள் செய்த பாவங்களிலிருந்து உமது கனிவிரக்கத்தால் விடுதலை பெறுவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. அந்நாள்களில் எரேமியா கூறியது: சுற்றிலும் ஒரே திகில் என்று பலரும் பேசிக்கொள்கின்றார்கள். பழி சுமத்துங்கள், வாருங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். ஒருவேளை அவன் மயங்கி விடுவான், நாம் அவன் மேல் வெற்றி கொண்டு அவனை பழி தீர்த்து கொள்ளலாம் என்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரைப் போல என்னோடு இருக்கின்றார். எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்து நிற்கும். அது மறக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள் உணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவர் நீரே. நீர் என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். ஏனெனில் என் வழக்கை உம்மிடம் எடுத்துரைத்துள்ளேன். ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், அவரை புகழ்ந்தேத்துங்கள். ஏனெனில் அவர் வறியோரின் உயிரை தீயோரின் பிடியினின்று விடுவித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். அவர் உரைத்தது: என் ஆற்றலாகிய ஆண்டவரே, உம்மிடம் நான் அன்பு கூர்கின்றேன். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர். போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன். என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். சாவின் கயிறுகள் என்னை இறுக்கின, அழிவின் சுழல்கள் என்னை மூழ்கடித்தன. பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இறுக்கின, சாவின் கண்ணிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன்.
ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவரே, நீர் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன, நிலை வாழ்வும் அளிக்கின்றன. ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 31 முதல் 42 முடிய. இயேசுவின் மேல் ஏறிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை உங்கள் முன் செய்து காட்டியிருக்கிறேன். அவற்றுள் எச்செயலுக்காக என்மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கிக் கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? நான் என் தந்தைக்குரிய செயல்களை செய்யவில்லை என்றால் நீங்கள் என்னை நம்ப வேண்டாம். ஆனால் நான் அவற்றை செய்தால் என்னை நம்பாவிடினும் என் செயல்களையாவது நம்புங்கள். அதன் மூலம் தந்தை என்னுள்ளும் நான் அவருள்ளும் இருப்பதை அறிந்துணர்வீர்கள் என்றார். இதை கேட்டு அவர்கள் அவரை மீண்டும் பிடிக்க முயன்றார்கள். ஆனால் அவர்கள் கையில் அகப்படாமல் அவர் அங்கிருந்து சென்றார். யோர்தானுக்கு அப்பால் யோவான் முதலில் திருமுழுக்கு கொடுத்து வந்த இடத்திற்கு இயேசு மீண்டும் சென்று அங்கு தங்கினார். பலர் அவரிடம் வந்தனர். அவர்கள், யோவான் அருமடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என பேசிக்கொண்டனர். அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த ஒரு நாளில் நாம் ஆண்டவருடைய வார்த்தையோடு கடந்து வந்து கொண்டிருப்பது கடவுளுக்கு மாட்சியும் நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் பெற்றுத்தருகிறதா இருக்கிறது.
ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை வழியாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கி உலகத்தை நம்ம உற்று நோக்குகிற பொழுது, அல்லது நமது வாழ்க்கையை உற்று பார்க்கிற பொழுது, ஒரு காரியம் நம்மை தொந்தரவுக்கு உள்ளாக்குகிறது அல்லது கவலைக்கு உள்ளாக்குகிறது. என்ன அப்படின்னா, பிறரால் நமக்கு ஏற்படுத்தப்படக்கூடிய காயங்கள். இன்றைக்கி உலகத்தில் நான் உண்டு என் வேலை உண்டு என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருந்தால் கூட, பிறர் நம்மளுடைய செயல்களை, நம்மளுடைய வாழ்க்கை முறையை, நம்மளுடைய சில பேச்சுக்களை அவர்கள் புறம்பே எடுத்து சென்று வேறு விதமாக திரித்து பேசுவது, அதன் வழியாக நம் மீது பழிபாவங்களை சுமத்துவது, நாம் செய்வதை குற்றப்படுத்துவது, நம்முடைய வாழ்க்கை முறையை கேள்விக்கு உள்ளாக்குவது, இதெல்லாம் செய்து நம்மை ஒரு விதமான வேதனைக்குள்ளே அவர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். யாரெல்லாம் நல்லவர்கள் என்று சொல்லுகிறோமோ அவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. நம்ம பாவம் செய்கிற தீயவர்கள் என்று சொன்னாலும் அவங்களும் பக்கமும் ஒரு நியாயம் இருப்பதாக அவர்கள் பேசுவதை பார்க்கிறோம். இப்போ இங்கே தப்பு பண்ணவனும் தன்னை நியாயப்படுத்துவான், தவறே செய்யாதவனும் தன்னை நியாயப்படுத்துவான். இப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த பூவுலகத்தில் நிலவி கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். எங்கேயோ அது நடக்கிறது அல்ல, அது நம்மை சுற்றி வாழ்கிற நம்மளுடைய குடும்பத்திலேயே அதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு நம்மளுடைய நற்செய்தியை நம்ம பார்க்கிற பொழுது, இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். அப்போனா முதல் முறை அல்ல அது. அவங்க மீண்டும்னா ஏற்கனவே அவன் கல் எடுத்திருக்கிறான் இயேசுவின் மீது கல்லெறிய. அப்போ கல்லெறிந்து கொள்வதற்கு அவர்கள் வைத்திருந்த அளவுகோல், திருச்சட்டம் சொல்லுகிறது, கடவுள் கடவுளாக இருக்கிறார், மனிதன் கடவுளாக தன்னை யாரும் உயர்த்தி கொள்ள முடியாது. அப்போ இயேசு உயர்த்தி கொள்கிறார் என்பது தான் குற்றச்சாட்டு. அப்போது இயேசு சாமி கேட்குறாரு, எச்செயலுக்காக என் மீது நீங்கள் கல்லெறிய பார்க்கிறீர்கள். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, பழிபாவத்தை எல்லாம் எடுத்து அவர் மீது வைக்கிறாங்க. நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம், மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய். இப்போது இந்த மனநிலையில் தான் இப்போ நம்ம ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்குறோம். இயேசு தன்னை கடவுளுடைய மகனாக அறிக்கை செய்தார், அதை உணர்ந்தார். இன்றைக்கு யூதர்களுடைய சட்டம், எவன் ஒருவன் தன்னை கடவுளாக்கி கொள்ளுகிறானோ அவன் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். இப்போ இந்த சிந்தனையில் தான் நமக்கு ஒரு மாற்றம் இருக்கிறது, ஒரு வேறுபாடு தெரிகிறது. இயேசு தன்னை கடவுளுடைய மகனாக உணர்ந்ததுனால தான் தந்தை எதையெல்லாம் செய்ய நினைத்தாரோ அதை செய்ய முற்பட்டார். இந்த பூவுலகத்தில் கூட யாரெல்லாம் கடவுளுடைய அந்த மகளாக தன்னை அவர்கள் நினைத்து செயல்பட விரும்புகிறார்களோ அவர்கள்தான் நன்மை செய்ய முடியும். யூதர்கள் கடவுளை வேறெங்கேயோ வைத்துவிட்டு சட்டங்களை தங்களுடைய கண்முன் வைத்து தங்களுக்கு சாதகமான சட்டங்களை மட்டும் எடுத்து பயன்படுத்தி அதை மற்றவர்களுக்கு வாழ்வு தராத அல்லது வாழ்வை அளிக்கக்கூடிய சட்டங்களாக உருமாற்றி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஸோ இந்த சூழலை தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை அவர் எப்படியெல்லாம் அவர்களோடு உரையாடுகிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் இறைமகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? இன்றைக்கி நிறைய பேர் கடவுள் மகனாகி இயேசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு சொல்லக்கூடிய நிறைய பேருடைய யூடியூப்லாம் வெளியில் வந்துக்கிட்டு இருக்குது. அது சம்மந்தமே இல்லாதவங்க ஏதோ ஒன்றை சொல்லுகிறாங்க. அதில் இதுவும் ஒரு கருத்தியலாக அங்கங்கே வெளிப்படுகிறது. ஒருவர் எனக்கு ஒரு மதத்தை சார்ந்தவர், அவர் ஒரு செய்தி கொடுக்கிறார். அதில் கடவுள் இயேசு சுவாமி எங்கேயாவது தன்னை கடவுள் என்று வைத்து கொண்டாரா, கடவுள் என்று வெளிப்படுத்தினாரா என்றெல்லாம் சொல்லி அவர்கள் வாதத்தை வைக்கிறாருங்க. அப்புறம் அவங்களுக்கு சாதகமான 2-3 பைபிளில் கொட்டேஷனை வச்சு அதெல்லாம் இல்லை என்று சொல்லுகிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கு அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க எல்லாத்தையும் அமைப்பாக எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, தங்களுடைய வாதத்தை வைத்து யூடியூப்பில் எடுத்து போடுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இது கேட்டுட்டு ஏமாந்து போகிற நம்மளுடைய மனதை விட்டு விலகி போகிற பிள்ளைகளுக்காக நம்ம பேசுகிறோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறாரு, யோவான் நற்செய்தியிலேருந்து தான் இன்றைக்கி நம்ம வாசிக்கிறோம். தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறை மகன் என்று சொல்லி கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? அப்போ இறைமகன் நான் என்பதை அவர் ஆணித்தரமாக அவர் உறுதியாக பேசுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காயங்கள் இன்றைக்கி நம்ம இயேசுவினுடைய நிலைப்பாட்டை பற்றியோ
அல்லது இயேசு இறைமகனா இல்லையாங்கிறத பற்றியும் நம்ம சிந்திக்க வரல. நான் உங்களை வேறு ஒரு தளத்திற்கு அழைத்து செல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, இயேசுவை பழித்துரைக்கிற ஒரு மனிதர்களை நம்ம பார்க்குறோம். இயேசு செய்த அனைத்தையும் நன்மைத்தனங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தவர்கள் இயேசுவை பழித்துரைக்கிறார்கள். இன்றைக்கி முதல் வாசகத்துக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள். எரேமியா அவர் ஒரு இறைவாக்கினர். அவர் சொல்கிறாரு, பழி சுமத்துங்கள், வாருங்கள், பழி சுமத்துங்கள், அவன் மேல் பழி சுமத்துவோம் என்கிறார்கள். என் நண்பர்கள் கூட என் வீழ்ச்சிக்காக காத்திருக்கிறார்கள். அப்போ பழி சுமத்துவது என்பது மக்களுடைய ஒரு பொதுமையான ஒரு பண்பு நலனாக மாறிப்போனது. அது பண்பு நலன் அல்ல, அது கெட்ட பண்பு தான். பாருங்க, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார், எனவே என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர். அவருடைய நம்பிக்கையை எங்கே வைக்கிறார்னா கடவுள் மீது வைக்கிறார். இன்றைக்கி அந்த கருத்தியல் நம்ம அந்த பாயிண்ட் அப்படியே இருக்கட்டும். இப்போ நாம் காயப்படுறோம். இப்போ இயேசு சாமியே இப்படி பேசும்போது இயேசு சாமிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காது. இயேசு ஆண்டவர் காயப்பட்டிருக்கிறார். எரேமியா இப்படி மற்றவர்கள் பழி சுமத்திய பொழுது காயப்பட்டார். இன்றைக்கி காயப்படுத்துகிறவர்கள் ஒரு புறம், காயப்படுகிறவர்கள் இன்னொரு புறம். இப்போ நம்ம எப்போவுமே என்ன செய்வோம்னா, மற்றவங்க நம்மளை காயப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். அது ஒரு புறம், நம்ம மற்றவங்களால் காயப்படலாம். நான் எத்தனை பேரை காயப்படுத்துகிறேன் என்பதையும் நாம் இந்த நேரத்தில் சிந்திக்க வேண்டும். நானும் ஏதோ ஒரு தளத்தில் நின்று கொண்டு நானும் 4 பேரை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறேன். என் வார்த்தையால், என் சொல்லால், என் செயலால், என்னுடைய பார்வையால், பாருங்கள், என்னுடைய முடிவுகளால். இன்றைக்கி இந்த உறவினால் ஏற்படக்கூடிய காயங்கள் ஏராளமாக இருக்கிறது. உலக அமைதியை பற்றி இன்றைக்கி நிறையா பேசிக்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் பேசுகிறாங்க, உலக அளவில் எல்லாருமே உலக அமைதின்னு பேசுகிறாங்க. ஆனால் உலக அமைதிக்கான ஒரு அடிப்படை விஷயமானது எங்கே உருவாகிறது, எங்கே எடுத்து செல்லப்பட வேண்டும்? குடும்பங்கள். அந்த குடும்பங்கள் ஒரு அமைதியின் தலங்களாக அமையாது போனால், அவர்கள் சமூகத்திலே ஒரு தலைவராக பிரதிபலிக்கிற போது, அவர்களுடைய வாழ்விலே அமைதி இல்லாத போது அவர்கள் இந்த சமூகத்திற்கு அமைதியை கொடுக்க முடியாத வேதனைக்குரியவர்களாக மாறி போகிறாங்க. அன்புக்குரியவர்களே, நம் குடும்பங்களில் அமைதியை, சமாதானத்தை ஏற்படுத்த நம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஒரு வழி என்ன செய்யலாம் அப்படின்னா, நம் குழந்தைகளிடையே தோன்றும் பிணக்குகள், சண்டை சச்சரவுகள் தக்க முறையில் கையாளப்பட்டு அமைதியுடன் வாழச் செய்வதற்கான ஒரு வழிமுறைகள் உருவாக்கப்படுகிற போது என்ன செய்யலான்னா, இந்த சூழல் ஒன்று அமையும். அதற்கான பயிற்சிகளை நம்ம என்ன செய்யணும்? குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும். நாமும் அந்த பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி இந்த பிரச்சனைகள் உறவின் வழியாக ஏற்படக்கூடிய மனித உறவின் காயங்கள் என்று நம்ம வைக்கக்கூடிய சிலவற்றை நம்ம பார்க்கிற பொழுது, ஒரு மனிதன் ஆணாய் பெண்ணாய் சமூகத்திலே நிறைய சந்திக்கிறாங்க. பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிறது. ஒரு பெற்றோர்களாக இருந்து அவர்கள் சந்திக்கிற காரியம் ஏராளமாக இருக்கிறது. பெண்களாக பிறந்தவர்கள் பெண்களாய் பிறந்ததினாலே சந்திக்கிற வேதனை, ஒரு தாய் தந்தையாக இருந்து குழந்தையை வளர்க்க முடியாத ஒரு வேதனையில் அவங்க கடந்து போகிற காயங்கள், வேதனைகள். அடுத்ததாக பார்க்குறோம் உடல் தோற்ற பிரச்சனைகள். சிலருக்கு பார்த்திங்கன்னா உடலுடைய அமைப்பு, அவங்களுடைய முகம், அவங்களுடைய சிரிப்பு, அவங்களுடைய உடல் வாகு, இதெல்லாம் பலருக்கு ஒரு கேலியாக மாறிடுச்சுனாக்க அவங்க அதை குறித்து காயங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. அடுத்ததாக பார்க்குறோம் மன அழுத்தங்கள், டிப்ரெஷன் என்று சொல்லுவோம். சூழல் காரணமாக அல்லது நம்மளுடைய பிரச்சனைகள் காரணமாக மன அழுத்தங்கள் ஏற்படுகிறது. இந்த மன அழுத்தங்கள் ஒரு பிரச்சனை. அன்சைட்டி என்று சொல்லுகிற ஒரு கவலை நிறைந்த வேதனை. இதை எப்படி செய்ய போகிறனோ, என் பிள்ளைகள் எப்படி படிக்க வைக்க போகிறனோ, இதையே ஒருத்தர் ஆழமாக அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா எந்த முயற்சியும் செய்யாமல் அவங்களுக்கு வரப்போகிறது அன்சைட்டி, வேதனை. அடுத்ததாக பார்க்குறோம் வீட்டுக்குள்ளேயே வன்முறை நிகழக்கூடிய டொமஸ்டிக் வயலன்ஸ் என்று சொல்லுவாங்க. கணவன் மனைவியை தாக்குவது, சில இடத்துல மனைவி கணவனை தாக்குவது, ஒரு சில இடத்துல தாய் தந்தையாக இருக்கிறவங்க பிள்ளைகளை வலுக்கட்டாயம் அவர்களை அடித்து துன்புறுத்துவது, பலவந்தப்படுத்துவது. பாருங்கள், இப்படிப்பட்ட இதெல்லாம் டொமஸ்டிக் வயலன்ஸ். செக்ஷுவல் அசால்ட்டுன்னு சொல்லுவாங்க, பாலியல் வன்முறைகள், பாலியல் துன்புறுத்தல்கள். இதெல்லாம் பெண்ணாக பிறந்ததுனாலே சில நேரத்தில் ஆண்களுக்கும் கூட குழந்தைகளுக்கு சிறப்பாக இதெல்லாம் வரும். இதனால் ஏற்படக்கூடிய காயங்கள் பாருங்கள். இன்றைக்கி இந்த உறவினால், நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளால்
நமக்கு ஏற்படக்கூடிய காயத்தினுடைய வகைகளை நம்ம வந்து வகைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். எத்தனை சொல்லிட்டேன் பார்த்தீங்களா? உணவு சார்ந்த பிரச்சனைகள், அதாவது நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம வீட்டில் நமக்கு உணவு ஏற்றுக்கொள்ள தக்க உணவை உண்பது. இன்றைக்கி இந்த சமூகம் வந்து எதேதோ உணவையோ எங்கெங்கேயோ இருந்து இழுத்து கொண்டு அந்த உணவின் வழியாக ஒரு வேதனையை நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி உணவு என்பது கடவுள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடத்திற்குமான சூழலுக்குமான உணவை கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த உலகம் வந்து ஒரு ஒரு மல்டிநேஷ்னல் கம்பெனியாக மாறிட்டதுனால அது எல்லாமே என்ன செய்யுது? உணவுகளை பரிமாறிக்கொள்கிறது. அப்போது தாறுமாறான உணவு முறைகள், நம்ம சாப்பிடக்கூடாத உணவு, அவர்கள் சாப்பிட வேண்டிய உணவு, நம்மளுடைய சூழலுக்கு ஏற்றுக்கொள்ளாத உணவு இங்கே வழங்கப்படுகிறது. புதுமையை நோக்கி போகிற பிள்ளைகள் அந்த உணவை எடுத்துக்கொள்வதனாலே ஏற்படக்கூடிய வேதனைகள். அடுத்ததாக பார்க்கிறோம் தோல்வியினாலே வரக்கூடிய வருத்தங்கள், உறவு முறையினுடைய கஷ்டங்கள், நம்முடைய உறவுகள் எல்லாம் துன்பப்படுகிற போது அதனால் ஏற்படுகிற கஷ்டங்கள், தாழ்வு மனப்பான்மைகள், இப்படியாக ஒரு பெரிய ஒரு அட்டவணையை நம்ம போட்டு கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த மனித உறவின் வழியாக நமக்கு ஏற்படக்கூடிய, அதுதான் நான் சொன்னேன், நம்மால் பிறருக்கு ஏற்படக்கூடிய காயங்களையும் இதில் வைக்கலாம், பிறரால் நமக்கு ஏற்படக்கூடிய காயங்களையும் இதில் வைக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் நாம் ஆண்டவருடைய காயத்தையும் முன்வைத்து நம்ம இதெல்லாம் வந்து படித்து பார்க்குறோம். இப்போ இயேசு சுவாமி தன்னுடைய வழியை பார்த்து போயிட்டு இருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட காயங்களுடைய தன்மை மற்றவர்கள் வலிவிக்க வந்து அவர்கள் வழியில் செல்லாமல், அவர்கள் வழியே அவர்கள் செல்லாமல், அவர்கள் இயேசுவின் வழியில் வந்து இயேசுவை துன்புறுத்துகிற, ஏன்னா அவர்களுடைய தலைமை பண்பானது கேள்விக்கு உட்படுத்தப்படுகிறது. இயேசு கடவுளுடைய மகன் என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அதுக்கு மேலே யாரும் போக முடியாது. அப்போ இயேசுவை அவர்கள் என்ன செய்கிறாங்க? தங்களுடைய அந்த தலைமை அதிகாரத்தை உரிமை கொண்டாடுகிற இந்த இயேசுவை அவர்கள் என்ன செய்கிறாங்க? சிதைத்து கட்ட விரும்புகிறார்கள், அவரை புறம்பே தள்ள விரும்புகிறார்கள். ஆண்டவருடைய பிரசன்னத்திலே ஆண்டவருடைய இறைமகனாக இருக்கிறவருக்கே இப்போ ஏற்பட்ட பிரச்சனைகள் எழுந்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அந்த பழித்துரைப்பது என்பது அதனுடைய அங்கமாக அதில் அடங்கி கிடக்கிற. இன்றைக்கி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என்ன நடக்கிறதுனா அந்த பழித்துரைத்தல் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தான் இந்த வேளையில் நம்ம ஆண்டவருடைய அந்த பயிற்சியை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிற போது தான் நம்ம என்ன செய்ய முடியும்? காரியங்களை சரியான விதத்தில் சரியான ஒரு சூழலில் புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா நம்ம பார்வைக்கு எல்லாமே தப்பாக தெரியும். சீராக் புத்தகத்திலே 18:14 சொல்கிறது, தாம் அளிக்கும் நட்பயிற்சியை ஏற்றுக்கொள்வோர் மீதும் தம் தீர்ப்புகளை ஆர்வத்துடன் தேடுவோர் மீதும் அவர் இரக்கம் காட்டுகிறார். இதை தான் முதல் வாசகத்தில் எரேமியா இறைவாக்கினர் செய்கிறாரு. எல்லாம் எதிராக இருக்கிறது, ஆனால் நான் ஆண்டவரில் நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன். அதான் சொல்கிறார், ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல என்னோடு இருக்கிறார். என்னை துன்புறுத்துவோர் இடறி விழுவர், அவர்கள் வெற்றி கொள்ள மாட்டார்கள். அவர்கள் விவேகத்தோடு செயல்படவில்லை. அவர்களின் அவமானம் என்றும் நிலைத்திருக்கும், அது மறைக்கப்படாது. படைகளின் ஆண்டவரே, நேர்மையாளரை சோதித்தறிபவரும் உள்ளுணர்வுகளையும் இதய சிந்தனைகளையும் அறிபவரும் நீரே. நீரே என் எதிரிகளை பழிவாங்குவதை நான் காண வேண்டும். அவர் எங்கே கொண்டு போய் அதனுடைய அந்த நீதி தீர்ப்பு கொடுக்கிற அல்லது பழி பாவத்தை செய்கிற அந்த பழி வாங்குகிற நிலையை தன் கையில் எடுக்காமல் எரேமியா இறைவாக்கினர் எங்கே கொண்டு வைக்கிறார்னா கடவுள்கிட்ட வைக்கிறார். கடவுளை நம்பிய ஒரு அடையாளமாக அவர் இருப்பதை பார்க்கிறோம். இந்த காரியத்தை தான் நம்ம உணர்ந்து பார்க்கவும், நமக்கிட்ட இருக்கிற காயங்களை மூடி வைக்க முடியாது என்பதை முதல்ல உணரணும். நம்ம ஒரு சில குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளுக்கு எங்கே விடை இருக்கிறது, எங்கே பிரச்சனை இருக்கிறதுங்கிறதே தெரியாதபடி அவங்க என்ன செய்வாங்க? அந்த பிரச்சனைகளையே சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில வீடுகளில் ஒரு 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 நபரை கூட்டிக் கொண்டு வந்தாங்க. அந்த நபர், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? ஏதோ இந்த என்னுடைய குடும்பத்தை சார்ந்த இந்த நபர் ரொம்ப நல்லவர், அவர்கிட்ட பிரச்சனை இல்லை, அந்த பக்கம்தான் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியில் அந்த பிரச்சனையை உற்று நோக்கிய போது அவர்கள் யாரை நம்பிக்கொண்டிருந்தார்களோ அவரிடத்தில் தான் பிரச்சனை இருந்ததை நாங்கள் அறிந்து கொண்டோம். அதை அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இன்றைக்கி சில குடும்ப பிரச்சனைகளுக்கும் அப்படித்தான். நாம் எந்த நபரை நம்பிக்கொண்டு இருக்கிறோமோ, எந்த நபரை நம்ம அன்பு செய்கிறோமோ, நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம் அந்த நபரிடத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லை, இந்த பிரச்சனை எங்களை சார்ந்தது இல்லை, இது அவர்களை சார்ந்தது அப்படின்னு நம்ம மற்றவரை குற்றப்படுத்துகிறோம். ஆனால் பிரச்சனை அங்கே இல்லை, பிரச்சனை இங்கே இருக்குது.
இதைத்தான் நம்ம உணர மறுக்கிற போது பாருங்கள், அந்த காயங்களை மூடி வைக்கிற போது அது மீண்டும் மீண்டும் பிரச்சனையாக வெடித்து அந்த செய்ய விரும்புகிற அந்த நன்மையான காரியத்தை செய்ய முடியாதபடி நம்மை சிதைத்து விடுகிறார். எசையா 1:6 ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை உங்கள் உடலிலே நலமே இல்லை, ஆனால் காயங்கள், கன்றி போன வடுக்கள், சீழ்வடியும் புண்களே நிறைந்துள்ளன. அங்கே சீல் பிதுக்கப்படவில்லை, கட்டு போடப்படவில்லை, எண்ணெய் பூசி புண் ஆற்றப்படவும் இல்லை. இப்போ எங்ககிட்ட வரக்கூடிய சில குடும்பங்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம், எங்கே தவறு இருக்குதுன்னு காட்டுவோம். பல பேர் என்னிடத்திலே அப்படியாக கோபப்பட்டு சென்றிருக்கிறாங்க. சிலர் என்னோடு அதுக்கப்புறம் பேசுவது கூட கிடையாது. அவர்கள் காயப்பட்டு விட்டார்களாம், அதனால் நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, ஒதுக்கிடுவாங்க. இப்போ இங்கே என்ன பிரச்சனை, நீங்கள் உங்களுக்கு உள்ளக்க சீல் வச்சுருக்கு, உங்களுடைய இதயத்தில் புண் இருக்குது, உங்களுடைய காரியம் உங்களை சார்ந்து தான் தவறி போய் கிடக்கிறது என்பதை நான் தெரியப்படுத்துகிற போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். இதோ இந்த இடத்துல நமக்கு சொல்லுகிறவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை அறிய மறுக்கிற ஒரு வேதனையை பார்க்கிறோம். இப்போ இங்கே கூட நம்ம நற்செய்தியில் கூட இயேசு சாமி யார் என்பதை அவர்கள் அறிய மறுத்ததுனால வந்த விளைவு. அப்போ நம்ம இன்றைக்கி பரிசேயர்களும் சதுசேயர்களும் அப்படித்தான் என்ன செய்தார்கள், தங்களுடைய நிலையை புரிந்து கொள்ள முடியாத ஒரு அறிவிலிகளாக இருந்ததினாலே அவர்கள் ஆண்டவருடைய கடினமான ஒரு உள்ளத்தை வார்த்தைகளையும் அவர்கள் கேட்க நேரிட்டது. என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம பல விதத்திலே நம்ம என்ன செய்கிறோம், இந்த மாற்று கருத்துக்களோடு ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டும். மாற்று கருத்துக்கள் சரியானது தான், தவறானது என்று நாம் சொல்லிவிட முடியாது. ஒருவருக்கு ஒரு கருத்து இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம். என் கருத்து அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை. என் கருத்து வித்தியாசமானது, அவருடைய கருத்து வித்தியாசமானது. ஆனால் என் கருத்து சரி என்று நான் சொல்லுகிற போது அவருடைய கருத்தை தவறு என்று சொல்ல எனக்கு அதிகாரம் கிடையாது. அதே போல் அவரும் அவருடைய கருத்தை வலியுறுத்தலாம், ஆனால் அதை என்னுடைய கருத்து தவறு என்று அவர் சொல்லுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே தான் இந்த மாற்று கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே இருக்கிற போது தான் ஒருவரிடமிருந்து தீமை வெளியே வருகிறது, தீமை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இதைத்தான் இன்றைய நாளில் நம்ம ஒரு ஆழமான உளவியல் ரீதியான பிரச்சனையாக நாம் ஆண்டவர் சந்தித்த அந்த பழித்துரைக்கிற நிலையை நம்முடைய வாழ்வியலோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். அப்போ நாம் என்ன செய்யணும், இதோ ஒரு காரியத்தை நாம் மேற்கொள்ளுகிற பொழுது, சந்திக்கிற பொழுது அந்த காரியத்தினுடைய உள் அமைப்புகள், கட்டமைப்புகளை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், அலசி ஆராய்ந்து பார்த்து அதன் பிறகு நாம் எடுத்து செல்லக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான முடிவாக அமையும். ஆண்டவரால் மட்டுமே நிறைவான ஆசிரை கொடுக்க முடியும் என்பதை முதலில் நம்ம நம்பணும். சீராக்கி ஞான நூல் 21:3 சொல்லுகிறது, நெறிக்கேடுகள் எல்லாமே இருமுனை கூர்வாள் போன்றவை, அதன் காயங்கள் ஆறமாட்டா. அதாவது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒரு பதில் வினை உண்டு. நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், இது யாருக்குமே தெரியாது, நான் இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த காரியத்துக்கு பின்னாடி எனக்கு இருக்கிறது ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு அகந்தை, ஒரு பேராசை, அல்லது அடுத்தவரை அவமானப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம். இன்றைக்கி பரிசேயர்கள் இயேசுவை அவர்கள் எதிர்கொள்ளார்கள், இயேசுவை அவர்கள் தாக்குகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்புலமாய் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது ஒரு தவறான நெறிக்கேடான எண்ணங்கள். அதனால தான் இயேசு அவர்களை சாடுகிறார். நெறிக்கேடுகள் எல்லாமே இருமுனை கூர்வாள், அது அவர்களை பாதிக்கப் போகக்கூடியதாக இருக்கிறது, அவர்களை அது வேறு விதமான பாவத்திற்குள்ளே இழுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறது என்பதை இயேசு உணர்ந்து அவர்கள் உணரும்படியாக, அவர்களை உணர வைப்பதற்காக இயேசு இந்த முயற்சியை எடுத்து கொண்டிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஒளியூட்டி கொண்டிருக்கிறது. திருப்பாடல் 103:3 சொல்கிறது, உன் குற்றங்களை எல்லாம் அவர் மன்னிக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறார். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எரேமியா 3:22 படியாக, என்னை விட்டு விலகிய மக்களை திரும்பி வாருங்கள், உங்கள் நம்பிக்கையின்மையிலிருந்து உங்களை குணமாக்குவேன், இதோ நாங்கள் உம்மிடம் வருகிறோம், நீரே எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் என்று உரைத்து அவரை நோக்கி ஓடி வர ஆண்டவர் அழைக்கிறார். என் அன்பு இறைமக்களே, நாம் இந்த நாளிலே காயத்தை ஏற்றுக்கொண்டிருந்தாலும், பிறரால் காயப்படுத்தப்பட்டிருந்தாலும், நாம் பிறருக்கு காயத்தை உண்டாக்கி இருந்தாலும் சிந்தித்து பார்ப்போம். நீங்கள் எந்த தளத்தில் இருக்கிறீங்க? இந்த பரிசேயருடைய தளத்தில் இருக்கிறீர்களா? நன்மைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறீர்களா?
அல்லது நீங்கள் நன்மையை கொடுத்து பிறர் உங்களை காயப்படுத்தினார்களா? எல்லாவற்றிற்கும் யார் மருந்தாய் இருக்க போகிறார் என்று சொன்னால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ ஆண்டவரிடத்தில் ஓடி வாருங்கள். இந்த தவ நாட்கள் நம்மையும் குணப்படுத்தி நாம் காயப்படுத்தியவர்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல காலம். அதனால தான் நீ ஆலயத்திற்கு காணிக்கை கொண்டு வருகிற பொழுது உன் சகோதரனுக்கு உன் மீது வருத்தம் இருப்பதாக நீ உணர்ந்தால், உனக்கல்ல, உன் சகோதரன் உன்னை காயப்படுத்திட்டு ஒதுங்கி இருக்கிறான் என்று நீ உணர்ந்தினால் நீ போய் அவனோடு சமரசம் செய்து கொள். என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை உணர்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மனித உறவின் காயங்களால் உங்களை இழந்து விடாதபடி, மனித உறவு என்பது காயங்கள் நிறைந்தது. அதை மீண்டும் மீண்டுமாக அசை போட்டு நானும் உன்னை காயப்படுத்துவேன் என்ற வழியை அல்ல, மாறாக பகைவரையும் மன்னிக்கிற ஒரு பண்பாளராக நீ மாற வேண்டும் என்கிற இயேசுவினுடைய வழித்தடத்தை பின்பற்றிய பிள்ளைகளாக நாம் கடந்து செல்வோம். கண்டிப்பாக ஆண்டவருடைய வார்த்தை, அவருடைய காயங்களால் நம்மை குணப்படுத்துவார் என்கிற வார்த்தை யாருக்கு உண்மையான வார்த்தையாய் மாறும்? ஆண்டவருடைய பிள்ளைகள். எரேமியா இறைவாக்கினர் என்று சொல்வதைப் போல, ஆண்டவர் வலிமை வாய்ந்த வீரரை போல் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்காய் போரிடுவார், அவர் என் எதிரிகளை அவர் பார்த்து கொள்வார் என்று நம்முடைய பழி வாங்கக்கூடிய எண்ணத்தை நான் செயல்படுத்தாமல் என்னை மறைத்து என் தெய்வத்திடத்திலே அந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கிற போது, நான் இவரை கொல்ல வேண்டுமா அல்லது இவரை விட்டுவிட வேண்டுமா என்கிற தீர்ப்பை நான் கொடுக்க முடியாத அந்த வேதனை நிறைந்த நேரத்திலே, அந்த முடிவை எடுக்க முடியாத ஒரு குழப்பமான சூழலிலே என் ஆண்டவரிடத்திலே நான் அதை விட்டுவிடுகிறேன் என்று நீ ஆண்டவரிடத்திலே உன் தஞ்சத்தை வைக்கிற பொழுது, அந்த முடிவை வைக்கிற பொழுது அவர் உன் சார்பாக இருந்து செயல்படுவார். இதோ இந்த அபிஷேகம் எந்த பலியில் உங்களுக்கு நிறைவாய் கிடைக்க இணைந்து மன்றாடுவோம். ஆமென். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறர் அன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு ஏற்றவாறு என்று பலிபீடங்களில் பணிபுரியும் தகுதி பெற்று அவற்றில் முடிவில்லாமல் பங்கேற்பதால் மீட்க பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள இச்சிறப்பான காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமீறிய பற்றுதலிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மென்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற காலம் இதுவே. ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். முது திருமணன்றமக்கு ஒழிய முறைய தகுந்தவர் எங்களை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கிற முது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் மேதகு ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். ஆண்டவரே, இந்த பலியில் இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளையும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் நீர் நினைவு கூர்ந்து இரக்கத்துடன் அவர்களை நீர் ஆசிர்வதியும். ஆண்டவரே, இறந்த அனைவரையும் முது திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசுவின் வருகைக்காகவும் காத்திருக்கிறோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து தண்டனை தீர்ப்பிலிருந்து நம்மை தப்புவித்து நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் நம்மை உள்ளாக்காமல் காப்பாற்றுகிற இறைவன் இவர். இவருடைய விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன்.
ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருடலும் இரத்தமும் நம்மை காத்து நமக்கு நித்திய வாழ்வு அளிப்பதாக. ஆமேன். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஞானமுள்ள காரியத்தை அறிய முற்படாமல் ஆண்டவருடைய வழிகளை தெரிந்து கொள்வதோ, ஆண்டவர் யார் என்று அறிந்து கொள்ள முற்படுகிறோ மனநிலையோ இல்லாதபடிக்கு வாழ்ந்து இதோ இந்த உலகத்தை மட்டுமே ஆதாயமாக்கி கொள்கிறவருக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது? இதோ நாம் ஆண்டவரை அறிந்து அவர் வழிகளை தெரிந்து அவருடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் வழிநடத்துகிற அந்த வாழ்க்கைக்குள்ளே ஞானமாய் கடந்து செல்ல இதோ இந்த நேரத்திலே நாம் பாடி செபித்து மன்றாடுவோம். அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா. அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூய ஆவியே, துதிக்கு பாத்திரரே தூய ஆவியே, ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே, ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. அதிகாலையில் தினம் தேடினார் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா. ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். பரிசுத்த தெய்வமே, இதோ இந்த நாளினுடைய ஆசீர்வாதத்தை இழக்கச் செய்கிற எல்லா காரியங்களும் எங்களிடமிருந்து எடுக்கப்படுவதா, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற காரியங்களை நீர் ஆவியின் வல்லமையாய் அருளும்படியாய் செபிக்கிறோம். கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. கர்த்தரை ருசித்து பார்ப்பவர்க்கெல்லாம் கசப்பும் இனிப்பாகுமே. கர்த்தரின் மேலே பிரியமாயிருந்தால் கவலைகள் பறந்தோடுமே. காலமே எழுந்து ஞானமாய் ஜெபித்தால் கேட்டது ஜெயமாகுமே. வாழ்நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தால் வல்லமை உனை சூழுமே, வல்லமை உனை சூழுமே. அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா. ஆண்டவரை சுகத்திற்காக, பலத்திற்காக, விடுதலைக்காக மை தேடி வருகிறவர்கள் இன்று அந்த விடுதலையை காணும்படியாய் மன்றாடுகிறோம்.
நித்திய ஜீவ வழியினிலே நீ நடந்திட வகை தேடு. சத்திய வேத வார்த்தையை கேட்டு சாட்சியாய் நடமாடு. நித்திய ஜீவ வழியினிலே நீ நடந்திட வகை தேடு. சத்திய தேவ வார்த்தையை கேட்டு சாட்சியாய் நடமாடு. நிம்மதி தந்திடும் நீதியின் தேவனின் அன்பினில் உறவாடு. நிரந்தர சொந்தம் இயேசுவை நாடி நன்மையால் முடிசூடு. நீ நன்மையால் முடிசூடு. அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா. அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா. துதிக்கு பாத்திரரே தூய ஆவியே, துதிக்கு பாத்திரரே தூய ஆவியே. ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே, ஆராதிக்கும் தேவன் இயேசு ஒருவரே. அதிகாலையில் தினம் தேடினால் உம்மை கண்டடைவார்கள் தேவா. ஆராதனையில் துதிப்பாடினால் சுகமடைந்திடுவார்கள் தேவா. ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரமபிதாவே, பரிசுத்தமான இதயத்தோடு எங்களை அன்பு செய்கிறவரே, இதோ உம்முடைய திருமகன் வழியாக இந்த உலகை மீட்டெடுக்க நீர் எடுத்த எல்லா முயற்சிகளும் ஆண்டவரே ஆசீர்வாதமானது என்பதை அறிய மறுக்கிற மனித உள்ளங்களின் மீது நீர் உம்முடைய ஆவியை பொழிந்து உம்முடைய திட்டங்களையும் எண்ணங்களையும் அறிந்து செயல்பட ஆற்றல் தருவீராக. ஆண்டவரே, உமது பலியினுடைய நிலையான பாதுகாப்பினாலே நாங்கள் என்றென்றும் வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துகிற நல்ல பாத்திரங்களாக எங்களை உருமாற்றும். பரிசுத்த தெய்வமே, கேட்பதற்கு மேலாக கொடுக்கிற உம்முடைய இரக்கம் இந்த நாட்களில் எங்களுக்கு நிறைவாய் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியின் வல்லமையால் எங்களை வழிநடத்துவீராக. தெய்வீக ஆற்றலும் கிருபையும் எங்களை காத்து நிற்க வேண்டுமாய் உம்முடைய கரத்திலேயே எங்களை ஜெபத்தை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட உமது பலியின் நிலையான பாதுகாப்பு எங்களை என்றும் கைவிடாதிருப்பதாக. எங்களிடமிருந்த தீமை அனைத்தையும் அது என்றும் அகற்றுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவருக்குள் உண்மையாய் வாழ்ந்து நிலைத்திருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நம்மை அன்பு செய்யும் இதயம், என்றும் அரவணைக்கும் இதயம். நம்மை அன்பு செய்யும் இதயம், நம்மை அரவணைக்கும் இதயம். நம் இயேசுவின் தூய இதயம், நம் இயேசுவின் தூய இதயம். இதயம் இதயம்
நம் இயேசுவின் தூய இதயம், 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 நம் இயேசுவின் தூய இதயம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.